2 அரசியல்வாதிகள் சந்தித்துக் கொள்ளும்போது அரசியல் பேசாமல் இருக்க மாட்டார்கள். தேர்தலை பற்றி பேசுவார்கள், கூட்டணியை பற்றியும் பேசுவார்கள். ஆனால் ஒரு வருடம் இருப்பதால் இயல்பாக கூட்டணியை உறுதி செய்தோ அல்லது கூட்டணி இல்லை என்று கூறியோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பேச முடியாது. திமுக கூட்டணி மாதிரி தொடர்கிற கூட்டணியாக இருந்தால் அது வேறு விஷயம். 2 வருடங்களுக்கு முன்பு இந்த கூட்டணி கலைந்திருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை கூட்டணி என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் இஃப்தார் விருந்திலே கூறியதையும் நாம் முக்கியமாக சேர்த்து பார்க்க வேண்டும். என்டிஏ தொடர்கிறது, யார் வேண்டுமானாலும் என்டிஏவுக்கு வரலாம். இதுதான் அவர் இஃப்தார் விருந்தில் சொன்னது. இந்த பக்கம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தார்கள், இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார்கள். 2 பேருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையில இருக்கிற உறவு எப்படிப்பட்டது என்பது அது உலகறிந்த உண்மைதான். பொதுவாகவே வாக்கு அரசியலில், கூட்டணி அரசியலில் கண்ணாடி மேற்கூரைகளும் உண்டு, கண்ணுக்கு தெரியாத தடைகளும் உண்டு. இதைத்தான் நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். கண்ணாடி மேற்கூரைகள் என்றால் வானமே நமது எல்லை என்று கண்ணாடிக்கு கீழே இருந்து கொண்டு தலைவர்கள் நினைப்பார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. கண்ணுக்கு தெரியாத தடைகள் என்றால் கடைசி நேரத்தில் வருகிற சீட்டு பேரம். அது எப்படி முடிந்தாலும் கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா என்பதற்கு யாருமே இப்போது ஆருடன் சொல்ல முடியாது. அப்படி என்றால் அதிமுக எதை முயற்சிக்கிறது? அது ஏற்கனவே 2021 தேர்தலில் அவர்கள் பட்டது வீரத்தழும்பு. இந்த வீரத்தழும்பில் இருந்து ஒரு விவேகம் கிடைத்திருக்கும். அந்த விவேகத்தை வைத்து இந்த தேர்தலிலே வெற்றி அடையலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த கணக்குத்தான் இதிலே